அதாவது கஜகேசரி யோகம் ஒரு பார்வைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, தனுசு லக்கணம் மீனத்தில் வளர்பிறை சந்திரன் கன்னியில் குரு சனி, இது கஜகேசரி யோகமா, சனியுடன் சேர்ந்து உள்ளதால் தோஷமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. தனுசு லக்கணத்தில் தனுசு லக்கணத்துக்கு மீனத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, 10வது வீட்டில், அதாவது கன்னினா இப்போ 10வது வீடாக வருது. கன்னி ராசியில் வந்து குருவும் சனியும் கூடியிருக்காருன்னு சொல்கிறீங்க. இது வந்து கஜகேசரி யோகமானு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கஜகேசரி யோக அமைப்பு அப்படிங்கிறது வந்து மேச சிம்மம் தனுசு கடகம் விருச்சிகம் மீனம் இந்த லக்கணத்துக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த மற்ற மீதம் இருக்கக்கூடிய 6 லக்கணத்துக்கு வந்து கஜகேசரி யோக அமைப்பு பெரிய யோகம் கிடையாது, அது தோஷம்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இது வந்து கஜகேசரி யோகமா இல்லை சனியோட குரு கூடியிருக்கனால தோஷமா அப்படின்னு கேட்கிய. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கஜகேசரி யோகத்தை விட மிகச்சிறப்பான யோகங்கள் நிறையா இருக்குது ஜாதகத்தில். ஆமாம், அந்த இதுக்கெல்லாம் வந்து ஜோதிட மூல நூல்களில் வந்து அவங்க பேரே நிறையா இதுக்கு பேரே சொல்லலை, பேரே விடலை, பேர் வைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட பேர் இல்லாத யோகங்கள் எத்தனை யோகங்கள் இருக்குது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் நீங்கள் கேட்ட கேள்வியில் கிடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் குருவும் கூடி 10ல் இருக்காங்களா, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை அங்கே இருக்குதா, குருவும் சந்திரன் நேர எதிராக பார்க்காங்க, அங்கே சனியோட கூடி இருக்குது, சனி 10ஆம் வீட்டில் குருவை கூடி இருக்கிறாரு. இது எப்பேற்பட்ட அமைப்பு தெரியுமா? தனுசு லக்கணத்துக்கு சனி யார் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சவர்? 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சவர். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு மானிட பிறவின்னு வந்தாச்சுனாலே 2ஆம் வீட்டு அதிபதி தூக்கலாக இருந்துட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. எந்த யோகம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், 2ஆம் வீட்டு அதிபதி டாப்பில் இருக்காரா, சூப்பராக இருப்பார் லைஃப்பில். ஏன்? 2ஆம் வீட்டு அதிபதி வருமானம், பணம், பொருளாதாரம், குடும்பம் இப்படி அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இல்லையா? அந்த வீட்டு அதிபதி வலிமை பெறும் பொழுது இதை விட வேறு என்ன வேணும் அந்த ஜாதகருக்கு? அப்படிப்பட்ட ஒரு தலையாய யோகத்தில் தர்மகர்மாதிபதி யோகத்தை விட சிறந்த யோகம்னு 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா தான் நான் சொல்லுவேன். ஆமாம், அனுபவத்தில் பாருங்கள். தர்மகர்மாதிபதி யோகத்தை விட தர்மகர்மாதிபதி யோகம் கூட அந்த பூரித்து சொத்து சம்பாத்தியம் இருக்கிறவன் அதில் பிறந்து அனுபவிப்பான். ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி புனிதம் அடைஞ்சு சுபபலம் ஏறி நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன் உழைப்பில் நல்லா மெஜாரிட்டியாக மேலே வருவாருங்க. அந்த அமைப்பு, அந்த மாதிரி ஒரு ஜாதக கேள்வி, அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பை நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. தனுசு லக்கணம் 2ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு, குருவை கூடி இருக்கிறாரு, சந்திரன் வளர்பிறை சந்திரன் பார்க்காரு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு இந்த கஜகேசரி யோக அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லாத ஒன்று. நான் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் இந்த உங்களுடைய கேள்வியில் இது கஜகேசரி யோகமாக தோஷமானு கேட்டீங்க. தோஷம் கிடையாதுங்க, இது கஜகேசரி யோகத்தை விட மேலான ஒரு யோகம்னு சொல்ல வரேன். இந்த சனிக்குள்ளான யோகம் சொல்லுவாங்க, சசயோகம், அப்படி இப்படி நிறைய யோகங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9 கிரகத்துக்கும் யோகங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதிபத்திய ரீதியிலான யோகங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஆதிபத்திய ரீதியிலான யோகங்கள் தான் தர்மகர்மாதிபதி யோகம், கஜகேசரி யோகம். சூரியனுக்கு முன்பின் உள்ள கிரகங்கள் வந்து அனப யோகம், சுனப யோகம். அப்புறம் வந்து சந்திரனுக்கு முன்பின்க்கு உள்ள கிரகங்களை வச்சு அந்த யோகம், இந்த அமல யோகம் அப்படிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. புதனை வச்சு புதாதித்ய யோகம். இத்தனை யோகங்கள் சொல்லப்பட்டாலுமே இதற்கும் மேல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த யோகங்கள்லாம் சும்மா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்க்குறது தான். ஆனால் முக்கியமாக இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு விடை கிடக்கு. சனியினுடைய நீங்கள் கேட்ட கேள்வி தனுசு லக்கணம் மீன ராசி. ஆமாம், தனுசு லக்கணம் மீன ராசி 10ல் வந்து குருவும் சனியும் கூடியிருக்காங்க, வளர்பிறை சந்திரனாகவே இருக்கிறாரு அப்படிங்கிங்க. அப்போ சனியோட திசையோ சனியினுடைய பீரியட் வருதுன்னு வைங்க, அந்த சனியினுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்லேயே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியோட திசை வருதுன்னு வைங்க, டாப்பில் இருப்பீங்க. இது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. தனுசு லக்கணம் மீனத்தில் வளர்பிறை சந்திரன் கன்னியில் குரு சனி, இது வந்து கஜகேசரி யோகமாக, சனியோட குரு சேர்ந்ததுனால தோஷமானு கேட்டிருக்கீங்க. தோஷம் கிடையாது. இது கஜகேசரி யோக அமைப்பு அப்படின்னு கூட இதை சொல்ல முடியாது. இது வந்து வேறு விதமான ஒரு யோகம். அதை தான் முதவே சொன்னேன், ஒரு சில யோகத்துக்கு பேர்களே சொல்லலை, நம்மளாக வச்சுக்கிட்டா தான் உண்டு. சரிங்களா? உங்களுக்கு கஜகேசரி யோக அமைப்புலாம் கிடையாது. ஆமாம், கஜகேசரி யோக அமைப்பு வந்து பங்கப்படாமல் இருக்கணும், சனியோட சேர்ந்துருக்கனால கஜகேசரி யோகம் இது கிடையாது. ஆனால் உங்களுக்கு இது சனியால் வந்த ஒரு யோகம்,
சூப்பர் அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 கிரகத்தை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் அந்த 3 கிரகம் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்கிறீங்களா, ஆகா ஓஹோன்னு பேசுகிறீங்களா, ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லையா அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்கன்னு வைங்க. மீதம் இருக்கக்கூடிய எத்தனை கிரகம்? 6 கிரகம். 3 கிரகத்தை கொடுத்துருக்கீங்க. மீதம் இருக்கக்கூடிய 6 கிரகங்கள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன தசை நடக்கு, இதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க கேள்வியில் 3 கிரகம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த 3 கிரகமுமே ஆதிபத்திய ரீதியாகவும் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய கேள்வியிலே வந்து ஆதிபத்தியமும் காட்டிடுது. அற்புதமான அமைப்புங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா சனியோட தசை வருதுன்னா இன்னும் டாப்பு. மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 கிரகங்களும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இப்போ நீங்கள் கேட்டிருக்க கேள்வியிலே சொல்லப்போனால், அதாவது தனுசு லக்கணம் சொல்லிட்டீங்க. லக்கணாதிபதி 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, 2 வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த குரு லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்கிற தனஸ்தானாதிபதியை கூடி 10ல் இருக்கார். அப்போது உங்களுடைய கேள்வியிலே வந்து பாருங்கள், அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு வயசு என்னென்னு எதுவுமே கொடுக்கல, 19 கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகத்துக்கு தொழில் அமைப்பையும் அழகாக எடுத்துடலாம். தொழில் அமைப்பு என்ன, சனியோட தசை நடக்கு அப்படின்னா அவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போது பேச்சால் தன்னுடைய பேச்சால் அதாவது பிழைக்கக்கூடிய தொழிலில் இருப்பார். 10ஆம் வீட்டில் குருவும் சனியும் கூடி இருக்காங்க. அப்போ வாத்தியார் தொழிலில் இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம். அதாவது நடக்கக்கூடிய திசைக்கு தகுந்தாற் போல் தொழில் மாறும். அதையும் சொல்லிக்கிறேன். 10ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் எல்லாத்தையும் பார்க்கணும். பொதுவாக 10ஆம் வீட்டோட சனி, சந்திரன், குரு சம்மந்தப்படுறதுனால இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல விதமான அமைப்பில் 10ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் சொல்லுதேன், ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க தொழிலில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்குது. சனியோட சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து ஜாதகர் சிறப்பாக இருப்பார் இன்னும் சொல்லப்போனால். சரிங்களா? சரி, இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். ஆனால் குருவோட சனி சேர்ந்ததுனால கெஜகேஸ்வரி யோகம் கிடையாது. அதை விட மேலான யோகத்தில் கிடக்கு சாதகம். சரியா? இப்படிலாம் வந்து ஜாதக ரீதியான பலனை எடுத்து பார்க்கும்பொழுது பாருங்கள், நீங்கள் இது கெஜகேஸ்வரி யோகம் பங்கப்பட்டுருச்சோ அப்படின்னு நினச்சி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அதை விட மேலான ஒரு யோகம் கிடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை பார்த்தீங்களா? அதான் ஜாதகம். நல்ல அமைப்புங்க. வாழ்க வாழ்க. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.